Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Alhamdulillahi ala kulli hal. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் 22 தராவீஹை முடித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீதம் இருக்கக்கூடிய தராவீஹையும் நோன்பையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றுகிற நல்வாய்ப்பினை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். குர்ஆனில் கூறப்பட்டுள்ள ஆச்சரியமான சில செய்திகளில் இன்றைக்கு ஃபிர்அவுனின் மீதும் ஃபிர்அவுனுடைய சமுதாயத்தின் மீதும் இறக்கப்பட்ட 5 வேதனைகள் குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். சூரத்துல் ஆராஃப் 133வது வசனத்திலே அல்லாஹு தஆலா இது குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களுக்கும் ஃபிர்அவுனையும் ஃபிர்அவுனை சார்ந்த காஃபிர்கள், ஃபிர்அவுனை ஈமான் கொண்டவர்கள், ஃபிர்அவுனுக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, ஈதா கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, நோவினை ஏதாவது அவர்களுக்கு சிரமத்தை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதனால் தொடர்படியாக விட்டு என்ன செஞ்சான், ஒரு 5 வேதனையை தண்டனை அல்லாஹ் தஆலா இறக்கினான். முதலாவதாக தூஃபான் என்று சொல்லப்படுகிற கடுமையான மழை, வெள்ளத்தை அல்லாஹ் கொடுத்தான். மழை பொழிந்தது. ஒரு வாரத்திற்கு மழை பொழிய ஆரம்பித்தது. சனிக்கிழமை பெய்ய ஆரம்பித்த மழை அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் மழை, அதிகமான மழை. அந்த மழையின் மூலமாக மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கோ மூஸா நபியை ஈமான் கொண்டவர்களுக்கோ எந்த பாதிப்பும் கிடையாது. காஃபிர்களுக்கு சரியான பாதிப்பு. அவர்களுடைய வீடுகளில் தண்ணீர் கழுத்து வரைக்கும் நிற்கிறது. வீட்டில் உட்கார்ந்தாங்கன்னா இறந்து போயிடுவாங்க, வீட்டில் நின்றுக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு அவர்களுடைய வீடுகளில் மட்டும் யார் மூஸா நபிக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் தொந்தரவு கொடுத்தாங்களோ, அல்லாஹ்வுடைய அதிசயத்தை பாருங்கள். ஒரு ஊரில் மழை பெய்து 2 பேரும் இருக்காங்க, ஈமான் கொண்டவர்களும் இருக்காங்க, காஃபிர்களும் நோவினை கொடுத்தவர்களும் இருக்கிறாங்க. முஃமின்களுக்கும் நபிக்கும் யார் தொந்தரவு கொடுத்தார்களோ அவர்களுடைய வீடுகளில் மட்டும் வெள்ளம், அவர்களுடைய வீடுகளில் மட்டும் கழுத்து வரைக்கும் தண்ணீர். நின்றுக்கிட்டே இருக்கணும், நின்றுக்கிட்டே இருந்தால் உயிர் தச்சுக்கலாம், உட்கார்ந்தாங்கன்னா இறந்து போயிடுவாங்க, தண்ணீரில் மூழ்கி இறந்து போயிடுவாங்க. இப்படி கடுமையான மழையின் மூலமாக சோதிக்கப்பட்டாங்க. அவங்க மூஸா நபிகிட்ட நாங்கள் இனிமேல் தொந்தரவு தர மாட்டோம், நாங்கள் ஒழுங்காக நடந்துக்கிறோம், இந்த வேதனை நீங்கள் எதற்கு துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி மூஸா நபிகிட்ட கெஞ்சினாங்க. மூஸா நபி யாரெல்லாம் இந்த வேதனை நீக்கிட்டு துவா செஞ்சாங்க. மழை கொஞ்சம் கொஞ்சமாக நின்று 7 நாட்களில் முழுமையாக அவருடைய வெள்ளம் எல்லாம் நீங்கி அந்த மழையின் மூலமாக விவசாயத்தில் நல்ல செழிப்பு ஏற்பட்டுச்சு. நல்ல முறையில் அவர்கள் இருந்தாங்க. 1 மாதத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை. என்ன செஞ்சாங்க, திருப்பியும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி என்ன செஞ்சாங்க, முஃமின்களுக்கும் மூஸா நபிக்கும் என்ன செஞ்சாங்க, தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வெட்டுக்கிளியை அல்லாஹ் அனுப்பிச்சான். அவர்களுடைய விவசாயத்தை ஃபுல்லாக என்ன செஞ்சு நாசம் பண்ணுச்சு. அவருடைய வீட்டை ஃபுல்லாக நாசம் பண்ணுச்சு. வீடு ஃபுல்லாக மரக்கதவுகள், ஜன்னல்கள் எல்லாத்தையும் அப்படி இந்த வெட்டுக்கிளி ஃபுல்லாக அரிச்சோம். அவர்களுக்கு கடுமையான பாதிப்பு. இதன் மூலமாக விவசாயத்தின் மூலமாக பயங்கரமான பாதிப்புக்கு ஆளானாங்க. ரொம்ப தொந்தரவு இருந்துச்சு அந்த வெட்டுக்கிளியின் மூலமாக. திருப்பி துவா செய்யுங்க, நாங்கள் இனிமேட்டு என்ன செய்ய மாட்டோம், எந்த தொந்தரவும் தர மாட்டோம், மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி நபிகிட்ட கேட்டாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெட்டுக்கிளி மறைய ஆரம்பித்து 7 நாட்களில் என்னாச்சு, அந்த முழுமையாக வெட்டுக்கிளி முழுவதும் காணாமல் போனது. அதுக்கப்புறம் 1 மாதத்திற்கு நல்லா இருந்துச்சு. என்ன செஞ்சாங்க, மீண்டும் 1 மாதம் கழித்து என்ன செஞ்சாங்கன்னா திருப்பி தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க.
மூசா நபிக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் தொந்தரவு கொடுக்கறதா இவங்களுடைய வேலையை. ஃபிரௌனை சார்ந்தவர்களும் அவங்களுக்கு வேலையை என்னன்னா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருப்பாங்க, திருப்பி என்ன செய்வாங்க, தொந்தரவு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தனால மூணாவதாக அல்லாஹ் பேனை அனுப்பினான். பேன் அவர்களுடைய வயல்வெளிகளில், அவருடைய வீடுகளில், அவர்களுடைய தலை முடியில், மீசையில், தாடியில், புருவத்தில், முடி எல்லா இடத்துலையும் தேன் கடிக்க ஆரம்பித்தது. கடுமையான சித்திரவதை காலானாங்க. அவங்க சாப்பிடலாம் உணவு எடுத்து வைப்பாங்க, உணவில் அதை பேன் ஃபுல்லாக வந்துருப்பாங்க. தண்ணீர் குடிக்கலான்னு பாத்திரத்தில் தண்ணீர் எடுப்பாங்க, தண்ணிக்குள்ளே அந்த பேன் வந்து. இப்படி ரொம்ப சிரமப்பட்டாங்க. மூசா நபிகிட்ட அழுதாங்க, நாங்கள் இனிமேல் என்ன செய்ய மாட்டோம், நிச்சயமாக என்ன செய்ய மாட்டோம், உங்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் சிரமம் தர மாட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க, துவா செய்யுங்க, சிரமம் நீங்க இருக்குன்னா. அதே போல் துவா செஞ்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 7 நாட்களில் பேன் நீங்கியது. திருப்பி 1 மாதத்துக்கு நல்லா இருந்துச்சு. திருப்பியும் பழையபடிக்க ஆரம்பித்தாங்க தொந்தரவு கொடுக்கறது. மூசா நபிக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் தொந்தரவு கொடுக்கறது அவங்களுடைய வேலை. இப்படி தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தோடனே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தவளை அனுப்பினான். தவளை, வீடு ஃபுல்லாக தவளை. சாப்பிடலான்னு சொல்லி உணவு தட்டை எடுத்து வச்சாங்கன்னா உணவு தட்டில் உட்காந்து, வாயை திறந்தாங்கன்னா வாய்க்குள்ளே போயிடும். தண்ணீர் குடிக்கலான்னு தண்ணீர் எடுத்தாங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்துடும். இப்படி தவளை, வீடு ஃபுல்லாக தவளை, எங்கே போனாலும். இது எல்லா தண்டனையும் காஃபிர்களுக்கு மட்டும்தான். முஸ்லீம்களுடைய பகுதிகளில் பேனோ தவளையோ வெட்டுக்கிளையோ எந்த பாதிப்பும் கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது. முஸ்லீம்கள் நிம்மதியாக இருப்பாங்க. மூசா நபிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. யார் தொந்தரவு கொடுத்தார்களோ அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் வேதனை இறக்கினான். ஒரே ஊரில் ஒரே பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் யார் நல்லவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த வேதனையை கொடுத்தாங்க. திருப்பியும் அழுது புலமானாங்க, எங்களால் சாப்பிடக்கூட முடியல, ஒரு தண்ணி குடிக்க முடியல, தவளை வாயிலெல்லாம் உட்காந்துக்குது, உடம்பெல்லாம் தவளை ஒட்டிக்குது, இதை நீங்குவதற்கு துவா செய்யுங்க. திருப்பி கெஞ்சனாங்க, அழுதாங்க. மூசா நபி துவா செஞ்சாங்க. 1 மாதத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 7 நாட்களில் அந்த தவளை நீங்கியது. நல்ல நிலைக்கு வந்தாங்க. பிறகு நல்லானதுக்கு பிறகு தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஈதா கொடுக்கறது வேலை. சில பேர் இருப்பாங்கல்ல, டார்ச்சர் பண்ணுறது அவங்களுக்கு வேலையே. மனைவியை டார்ச்சர் பண்ணணும், கடை ஆட்களை டார்ச்சர் பண்ணணும், ஆளுங்களை டார்ச்சர் பண்ணணும், மத்தியனை டார்ச்சர் பண்ணணும். சில பேர்த்தினுடைய வேலையே இதுதான். அவங்களுக்கு அது பண்ணாதான் நிம்மதியாக இருப்பாங்க. அது மாதிரி ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய சமுதாயத்திற்கும் இதுதான் வேலையே. அல்லாஹ் ஒவ்வொரு தண்டனையாக கொடுத்து பார்த்தான், திருந்துற மாதிரி தெரியல. அல்லாஹ் என்ன செஞ்சானா, கடைசியாக 5வது வேதனையாக இரத்தமாக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஆறு, கிணறு எல்லாவற்றிலும் இரத்தமாக மாறிடுச்சு. ஃபுல்லாக ரத்தம் மாறிடுச்சு. தண்ணி குடிக்க முடியல, குளிக்க முடியல, சாப்பிட முடியல. ஒரே ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆற்றுல முஃமின்கள் மெத்தனாங்கன்னா தண்ணீராக இருக்கும், காஃபிர்கள் மெத்தனா ரத்தமாக இருக்கும். அதனால் என்ன செஞ்சாங்கன்னா, முஃமின்களுடைய அந்த வாளியிலிருந்து ஜக்கிலிருந்து என்ன செய்வாங்க, தண்ணீர் குடிக்கலான்னு அவங்களுடைய ஜக்கை வாங்கிக்குவாங்க. தண்ணியாக இருக்கும், குடிக்கும் போது ரத்தமாக மாறிடும். முஃமின்கள் மெத்தும்போது தண்ணீராக இருக்கும், குடிக்கும் போது தண்ணீராக இருக்கும். காஃபிர்கள் நம்ம குடிக்கிறது ரத்தமாக இருக்குது, அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க, பிடுங்கி குடிப்பாங்க. பிடுங்கி குடிக்கிதான் வாய்க்குள்ளே வைக்கும்போது ரத்தமாக மாறிடும். இப்படி சாப்பிட முடியாமல் குடிக்க முடியாமல் அவதிப்பட்டாங்க. கடைசியாக வந்தாங்க, நாங்கள் இனிமேட்டு என்ன செய்ய மாட்டோம், எந்த தொந்தரவும் நாங்கள் தரமாட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வளமை போல் மன்னிப்பு கேட்டு நீலக்கண்ணீர் வடித்து நபிகிட்ட தௌபா செஞ்சாங்க. எந்த தொந்தரவும் தரமாட்டோம். மூசா நபி துவா செஞ்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 7 நாட்களில் மாறி முழுமையாக மாறியது. அப்பயும் திருந்தினாங்களா, திருப்பி தொந்தரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதன் பிறகுதான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்தமாக இவர்களை அழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செஞ்சு அவர்களை அத்தனை பேரையும் அழை செஞ்சான். ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய படை அத்தனை பேரையும் அழைச்சிட்டு நைல் நதியில் மூழ்கடிச்சான். நைல் நதியில்
செங்கடல் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா என்ன செஞ்சான், அவர்கள் அத்துணை பேரையும் மூழ்கடித்து அவர்கள் அத்துணை பேரும் இறந்து போனாங்க. பிறவனுடைய உடல் மட்டும் இன்றைக்கும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பாக வச்சிருக்கான். எதுக்குன்னா படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. யாரும் என்ன செய்யக்கூடாது, யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. முஸ்லீம் அப்படின்னாவே மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி எதிஹி, நாவாலோ கரத்தாலோ அடுத்தவருக்கு தொந்தரவு தராதவர் தான் முஸ்லீம்னாவே. இன்னைக்கு அப்படிப்பட்ட முஸ்லீமாக வாழுகிறோமா என்று ஒவ்வொரு நபரும் பரிசோதனை செய்யும். இன்னைக்கு சில பேருக்கு என்ன செஞ்சாதான் டார்ச்சர் பண்ணால் தான் அவங்களுடைய வாழ்க்கையே போகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா உண்மையான முஸ்லீமாக அவர்கள் வாழவில்லை என்று அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான முஸ்லீமுக்கு உண்டான இலக்கணத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. நாவாலோ கரத்தாலையும் செய்யக்கூடாது, யாருக்கும் தொந்தரவு தரக்கூடாதுன்னாங்க. அப்படிப்பட்ட உண்மை முஸ்லீமாக மாறுவதற்கெல்லாம் அத்துணை பேருக்கும் தொகை செய்வானாக. குறிப்பாக நல்லவர்கள், ஈமான்தாரிகள், ஆலிம்கள், அறிஞர் பெருமக்கள், இவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, எப்பொழுதும் தொந்தரவு தருபவர்களாக ஆகிவிடக்கூடாது. அப்படி தொந்தரவு கொடுத்து அல்லாஹ் என்ன செய்வான், அவ்வப்போது என்ன செய்வான், சில எச்சரிக்கையை செய்வான். அந்த எச்சரிக்கையில் உணர்ந்து திருந்திக்கிட்டா சரியே, திருந்தவில்லை சொன்னால் ஒட்டுமொத்தமாக பெரிய அதாபாக ஆகிவிடும். அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக எச்சரிக்கையை செய்து பார்ப்பான். அந்த எச்சரிக்கையில் திருந்தி கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவர்களை எப்படி தண்டிக்க வேண்டுமோ அல்லாஹ் தஆலா அதுபோல தண்டித்துக் கொள்வான். எனவே அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது. என்றைக்கும் நல்லடியார்களை, ஆலிம்களை, நல்லோர்களை, அறிஞர் பெருமக்களை அவர்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு ஈதா கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நல்லவர்களை மதிக்கக்கூடிய ஒரு நபராக நாம் அனைவரையும் ஆக்கியர்கள் புரிவாராக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.